வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி பைனாப்பிள் கேசரி நம்ம வீட்டிலேயே எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெய்யும் ரவையும் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நமக்கு இன்னுமே ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பைனாப்பிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பைனாப்பிளில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி எடுத்து அந்த முந்திரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா கிஸ்மிஸ் பழம் சேர்த்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கிஸ்மிஸ் பழம் இந்த அளவுக்கு வந்தோடனே அதையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை பைனாப்பிள் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வறுக்க தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம். ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தேன். ஸோ 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் 1 கப் அளவுக்கு 3 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். எல்லோ கலர் ஃபுட் கலரை நான் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஆறலாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னுமே தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தாராளமாக சேர்த்து கெட்டி விழாமல் நல்லா கிளறி எடுக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கெட்டிப்படும், அதனால் கை விடாமல் கிளறணும். இப்போ நான் இந்த பைனாப்பிள் எசன்ஸில் 2 ட்ராப் மட்டும் சேர்க்க போகிறேன். நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்தனால கொஞ்சம் இலகி வரும், அதனால கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அகைன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த கலர் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி. 1:2:3 இந்த ரேஷியோவில் வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிரும். அது 1 கப் ரவை, 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி இது வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.